ஆத்ம நமஸ்காரம். சித்தவேதம் 2வது அத்தியாயம். குரு தத்துவம். குரு தத்வா. சீடன்: ஓ குருவே, இந்த ஜகத்து உலகம் முழுவதும் நமது சொந்த மனம்தான் என்றும் அந்த மனமே குரு என்றும் முந்தைய அத்தியாயத்தில் நீங்கள் விளக்கியிருந்தீர்கள். அப்படி பார்த்தால் இந்த ஜகமே நமக்கு குருவாகி விடுமல்லவா? குரு, ஆம், அது உண்மைதான். ஆனால் நீ புரிந்து கொண்ட விதத்தில் அது இல்லை. அது எப்படி என்றால், முந்தைய அத்தியாயத்தில் நாம் விவாதித்த மாயையின் அறியாமையின் காரணமாக குருவை பற்றிய 2 விதமான கருத்துக்களை, பார்வைகளை நீங்கள் பெறுகிறீர்கள். முதலாவது காரணகுரு, கரணகுரு. 2வது காரியகுரு, காரியகுரு. இதில் உனக்கு வெளியில் காணப்படக்கூடிய இந்த ஜகத்து உலகம் முழுவதும் காரிய குரு ஆகும். ஆனால் உனக்குள் இருக்கும் மனமே காரணகுரு ஆகும். சீடன்: சுவாமி, காரணகுரு மற்றும் காரியகுரு என்றால் என்ன? அதை எனக்கு இன்னும் தெளிவாக விளக்குங்கள். குரு, காரியகுரு என்பது இந்த உலகத்தில் உனக்கு வெளியில் இருக்கும் பொருட்கள் அல்லது மனிதர்கள் மூலம் நீ எதையாவது கற்றுக்கொள்வது அல்லது தெரிந்து கொள்வது. ஆனால் காரணகுரு என்பது உனக்குள்ளே இருந்து கொண்டு உனக்கு உண்மையான ஞானத்தை, அறிவை உணர்த்துவது. உன்னுடைய மனமே அந்த காரணகுரு. உதாரணமாக, நீ வெளியில் ஒரு காரியத்தை பார்க்கிறாய். அதை உனக்குள் இருக்கும் மனமானது சிந்தித்து ஆராய்ந்து இது நல்லது, இது கெட்டது என்று உனக்கு தீர்ப்பு வழங்குகிறது. வெளியில் இருக்கும் ஜகத்து உனக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்கலாமே தவிர அதை உனக்கு புரிய வைப்பது உனக்குள் இருக்கும் மனம்தான். எனவே உண்மையான காரணகுரு உனக்குள்ளேதான் இருக்கிறார். சீடன்: குருவே, மனம்தான் காரணகுரு, உண்மையான குரு என்று நீங்கள் சொல்வதை கேட்டால் எனக்குள் ஒரு பெரிய சந்தேகம் எழுகிறது. நாம் அன்றாடம் பார்க்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் தங்களுக்கு நல்வழி காட்டவும் ஆன்மீக பாதையில் நடத்தவும் வெளியில் இருக்கும் ஒரு மனிதரை அல்லவா குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் தீட்சை பெறுகிறார்கள். அப்படி இருக்க நமக்குள்ளே இருக்கும் மனதை எப்படி குருவாக ஏற்பது? வெளியில் இருக்கும் குருவின் அவசியம் என்ன? குரு: அப்பனே, உன்னுடைய சந்தேகம் நியாயமானதுதான். ஆனால் இதன் உண்மையான தத்துவத்தை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில் இருக்கும் குரு என்பவர் யார்? அவர் உனக்கு என்ன செய்கிறார்? நீ வெளியில் ஒரு குருவை நாடி செல்லும் போது அவர் உனக்கு சில உபதேசங்களையோ அல்லது மந்திரங்களையோ தீட்சையாக வழங்குகிறார். அதை நீ காதால் கேட்கிறாய். ஆனால் அந்த காதால் கேட்ட உபதேசத்தை உனக்குள் உள்வாங்கி அதை தியானித்து அதன் உண்மையான பொருளை உணர்ந்து கொள்வது எது? உன்னுடைய மனம்தானே. வெளியில் இருக்கும் குரு உனக்கு வழியை காட்டலாம். ஆனால் அந்த வழியில் பயணித்து ஞானத்தை அடைய வேண்டியது உன்னுடைய மனம்தான். உனக்குள் இருக்கும் மனது ஒத்துழைக்கவில்லை என்றால் வெளி உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு குருவாலும் உன்னை நல்வழிப்படுத்த முடியாது. சீடன்: அப்படியானால் குருவே, வெளி உலகத்தில் இருக்கும் குரு தேவையில்லை என்கிறீர்களா? குரு: நான் அப்படி சொல்லவில்லை. வெளி உலக குருவின் பங்கு என்னவென்றால், உனக்குள் இருக்கும் காரண குருவை, உன்னுடைய உண்மையான மனதை உனக்கு அடையாளம் காட்டுவதுதான். தூங்கிக் கொண்டிருக்கும் ஒருவனை ஒருவன் தட்டி எழுப்புவதைப் போல அறியாமையில் மூழ்கியிருக்கும் உன்னுடைய மனதை வெளி உலக குருவானவர் தனது உபதேசத்தால் தட்டி எழுப்புகிறார். அவர் உன்னை உனக்குள்ளேயே பார்க்கச் சொல்கிறார். அவர் காட்டிய வழியில் நீ உனக்குள் திரும்பி பார்க்கும்போது அங்கே உனக்கு நல்வழி காட்டும் உண்மையான குருவாக உனது மனமே நிற்பதை காண்பாய். எனவே வெளி உலக குரு என்பவர் உன்னை உன்னுடைய அக குருவிடம், மனதிடம் சேர்ப்பிக்கும் ஒரு வழிகாட்டி மட்டுமே. சீடன்: சுவாமி, இப்போது எனக்கு ஓரளவிற்கு புரிகிறது. ஆனால் மனது என்பது எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறதே. ஆசைகளும் கோபங்களும் குழப்பங்களும் நிறைந்த இந்த மனதை நாம் எப்படி குரு என்று நம்பி பின்பற்றுவது? அலைபாயும் மனம் நம்மை தவறான வழிக்கு கொண்டு சென்று விடாதா? குரு: அப்பனே, உன்னுடைய கேள்வி மிக மிக முக்கியமானது. அலைபாயும் மனம் உன்னை தவறான வழிக்குத்தான் அழைத்துச் செல்லும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீ மனம் என்று எதை குறிப்பிடுகிறாய் என்பதை முதலில் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் 2 நிலைகள் உண்டு. ஒன்று வெளிநோக்கி பாயும் மனம், பகிர்முகம், பகிர்முகம். இன்னொன்று உள்நோக்கி திரும்பும் மனம், அந்தர்முகம், அந்தார்முகம். நீ சொல்லும் ஆசைகளும் கோபங்களும் குழப்பங்களும் எப்போது ஏற்படுகின்றன? உன்னுடைய பிராணன், சுவாசம் வெளி உலக பொருட்களை நோக்கி நாசி வழியாக வெளியே ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் உனது மனமும் வெளிநோக்கி பாய்ந்து அலைபாய்கிறது. இந்த நிலையில் இருக்கும் மனம் குரு அல்ல, அது உன்னை சீரழிக்கும் மாயை. ஆனால் எப்போது நீ உன்னுடைய பிராணனை, சுவாசத்தை வெளி உலகிற்கு வீணாக்காமல் உள்நோக்கி இழுத்து உனக்குள்ளேயே நிலைநிறுத்துகிறாயோ அப்போது அலைபாய்ந்த மனமானது அடங்கி அமைதியடைகிறது. அப்படி உள்முகமாக திரும்பிய தூய்மையான மனமே காரண குரு. அது உனக்கு ஒருபோதும் தவறான வழியை காட்டாது, மாறாக உன்னை முக்தி பாதைக்கு அழைத்துச் செல்லும். சீடன்: குருவே, பிராணனை உள்நோக்கி திருப்புவது பற்றி சொன்னீர்கள். இதற்கும் குரு தத்துவத்திற்கும் என்ன தொடர்பு? குரு, பிராணனே எல்லாவற்றிற்கும் மூலம்.
உனக்குள் இருக்கும் உண்மையான குரு யார் தெரியுமா? உனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த பிராணவாயுதான் சுவாசம். அதைத்தான் நாம் ஜீவன் என்றும் சொல்கிறோம். வெளியில் இருக்கும் ஒரு மனித குரு உனக்கு இந்த உண்மையைத்தான் உபதேசிக்கிறார். உன்னுடைய பிராணனை வீணாக்காதே, அதை உனக்குள்ளேயே செலுத்தி ஜீவஜோதியை தரிசி என்று அவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி அவர் உபதேசம் செய்யும் போது உனக்குள் இருக்கும் பிராணன் விழிப்படைந்து உள்முகமாக திரும்புகிறது. எனவே உனக்குள் இருக்கும் பிராணனை, ஜீவனை உனக்கு உணர்த்துபவர் வெளி உலக குரு. ஆனால் உனக்குள் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தும் உண்மையான குரு அந்த பிராணனேதான். பிராணனும் மனமும் வேறல்ல. பிராணன் அடங்கினால் மனமும் அடங்கும். சீடன், அப்படியானால் நாம் வெளியில் தேடும் குருவும் நமக்குள்ளே இருக்கும் பிராணனும் மனமும் எல்லாமே ஒன்றுதானா சுவாமி? குரு: அப்பனே, உன்னுடைய கேள்வி மிக மிக ஆழமானது. நீ கேட்டது முற்றிலும் உண்மைதான். வெளியில் இருக்கும் குருவும் உனக்குள் இருக்கும் பிராணனும் ஜீவனும் அடங்கிய மனமும் உண்மையில் வேறு வேறு அல்ல, எல்லாம் ஒன்றுதான். இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள். ஒரு பெரிய ஏரியில் தண்ணீர் இருக்கிறது. சூரியனின் ஒளி அந்த தண்ணீரின் மேல் படும்போது தண்ணீரில் சூரியனின் பிம்பம், நிழல் தெரிகிறது. இப்போது எனக்கு சொல், ஏரி தண்ணீரில் தெரியும் சூரியனும் வானத்தில் இருக்கும் உண்மையான சூரியனும் வெவ்வேறா? இல்லை அல்லவா? வானத்து சூரியனின் பிரதிபலிப்பு தான் அந்த தண்ணீரில் தெரிகிறது. அதே போலத்தான் எங்கும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் உண்மை ஞானம் உனக்குள்ளே பிராணனாக, ஜீவனாக வீற்றிருக்கிறது. உனக்கு வெளியில் மனித வடிவில் வரும் குரு அந்த பரம்பொருளின் பிரதிபலிப்பு, பிம்பம் மட்டுமே. வெளியில் இருக்கும் குரு உனக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? உன்னுடைய ஏரி தண்ணீர் மனம் ஆசைகளினாலும் அலைகளினாலும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் அலைபாய்ந்தால் அதில் சூரியனின் பிம்பம் சரியாக தெரியாது, உடைந்தும் கலைந்தும் போகும். வெளி உலக குருவானவர் உன்னுடைய அலைபாயும் மனதை தனித்து தண்ணீரை அமைதியாக்க வழி சொல்கிறார். தண்ணீர் அமைதியானதும் வானத்து சூரியன் அப்படியே அதில் தெளிவாக தெரியும். அப்போதுதான் நீ உணர்வாய், உனக்கு வெளியில் வழிகாட்டிய குருவும் உனக்குள் இருக்கும் பிராண ஒளியும் ஒன்றுதான் என்று. சீடன்: குருவே, உங்கள் விளக்கம் என் அறியாமையை நீக்குகிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஏன் எடுத்தவுடனேயே நமக்குள்ளே இருக்கும் பிராணனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை? ஏன் நமக்கு ஒரு வெளி உலக குருவின் உதவி தேவைப்படுகிறது? குரு, அதற்கு பெயர்தான் மாயை அல்லது அஞ்ஞானம், அறியாமை. ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுடைய கண்கள் வெளி உலகப் பொருட்களை பார்க்கும் விதமாகவே படைக்கப்பட்டுள்ளன. உன்னுடைய கண்கள் உனக்கு வெளியில் இருக்கும் மனிதர்களையும் மரங்களையும் உலகத்தையும் பார்க்கிறதே தவிர உன்னுடைய சொந்த கண்ணையே உன்னால் நேரடியாக பார்க்க முடியுமா? முடியாதல்லவா? உன்னுடைய சொந்த கண்ணை நீ பார்க்க வேண்டுமானால் உனக்கு ஒரு கண்ணாடி, மிரர் தேவைப்படுகிறது. கண்ணாடியில் பார்க்கும்போதுதான் ஆஹா, என் கண் இப்படித்தான் இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்கிறாய். அதே போலத்தான் உனக்குள்ளே இருக்கும் பிராணனை, உனக்குள்ளே இருக்கும் ஆன்மாவை உன்னால் நேரடியாக பார்க்க முடிவதில்லை. ஏனெனில் உனது கவனம் எப்போதும் வெளி உலகிலேயே இருக்கிறது. உனக்கு வெளியில் இருக்கும் மனித குரு என்பவர் ஒரு கண்ணாடியை போன்றவர். அவர் முன் நீ போய் நிற்கும் போது அவர் உன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை, நிலையை உனக்கு காட்டுகிறார். உன்னை உனக்குள்ளே திரும்பி பார்க்க வைக்கிறார். கண்ணாடியை பார்த்து உன் முகத்தை நீ தெரிந்து கொண்ட பிறகு கண்ணாடி உனக்குள்ளேயே போய்விடுவதில்லை, அது வெளியிலேயேதான் இருக்கிறது. அதே போல வெளி உலக குரு உன்னை உனக்குள் அழைத்து சென்ற பிறகு உனக்குள் இருக்கும் உண்மையான குருவை, பிராணனை நீயே வழிநடத்துபவராக ஏற்றுக்கொள்கிறாய். குருவின் இந்த உன்னதமான கண்ணாடி உதாரணம் சீடனின் மனதில் பெரிய தெளிவை ஏற்படுத்துகிறது. குருவின் அந்த அற்புத விளக்கத்தை கேட்டு தெளிவடைந்த சீடன் அடுத்தபடியாக கேட்கும் மிக முக்கியமான கேள்வியையும் அதற்கு குரு அளிக்கும் பதிலையும் தொடர்ந்து பார்ப்போம். சீடன்: ஓ குருவே, கண்ணாடியை பற்றிய உங்கள் உதாரணம் என் மனக்கண்களை திறந்துவிட்டது. வெளியில் இருக்கும் குரு ஒரு கண்ணாடி போல நமக்குள்ளே இருக்கும் உண்மையை நமக்கு காட்டுகிறார் என்பதை இப்போது நான் முழுமையாக உணர்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் உள்ளது. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தங்களை குரு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எத்தனையோ விதமான உபதேசங்களை வழங்குகிறார்கள். இவர்களில் யார் உண்மையான குரு, யார் போலியான குரு என்று ஒரு சாதாரண மனிதன் எப்படி தெரிந்து கொள்வது? உண்மையான குருவை நாம் எப்படி கண்டறிவது? குரு: அப்பனே, மிக அவசியமான கேள்வி. போலியானவர்களை கண்டு நீ குழம்ப தேவையில்லை. உண்மையான குருவை அடையாளம் காண ஒரு தெளிவான வழி இருக்கிறது. யார் ஒருவன் உன்னை வெளி உலகப் பொருட்களின் மீதோ, உருவங்களின் மீதோ அல்லது வெளி உலக சடங்குகளின் மீதோ மேலும் மேலும் பற்று வைக்க சொல்கிறானோ அவன் உண்மையான குரு அல்ல. உன்னை உனக்கு வெளியிலேயே சுற்ற வைப்பவர்கள் யாவரும் வழிகாட்டிகளாக மாட்டார்கள். ஆனால் யார் ஒருவன் உன்னை வெளி உலகிலிருந்து உனக்குள்ளே திருப்ப முயல்கிறானோ அவனே உண்மையான குரு. உன்னுடைய உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பிராணனை, சுவாசத்தை எப்படி வீணாக்காமல் உள்ளே நிறுத்த வேண்டும் என்ற ரகசியத்தை எவன் ஒருவன் உனக்கு உபதேசிக்கிறானோ அவனே உண்மையான குரு.
உண்மையான குரு உன்னிடம் என்னை வணங்கு என்று சொல்ல மாட்டார். மாறாக உனக்குள்ளே இருக்கும் ஜீவனை, பிராணனை வணங்கு, அதுவே கடவுள் என்று உன்னை உனக்கே அடையாளம் காட்டுவார். உன்னுடைய சுவாசத்தை உள்முகமாக திருப்பி உனக்குள் இருக்கும் அஞ்ஞான இருளை நீக்கி ஞான ஒளியை ஏற்றி வைப்பவரே உண்மையான குரு ஆவார். சீடன், சுவாமி, அப்படியானால் உண்மையான குருவின் உபதேசம் என்பது நம்முடைய சுவாசத்தை, பிராணனை மையமாக கொண்டது மட்டும்தானா? குரு: ஆம், சந்தேகமே இல்லை. பிராணனை தவிர வேறு எந்த உபதேசமும் உண்மையான ஞானத்தை தந்துவிட முடியாது. ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் பிராணன்தான். உன்னுடைய உடலின் இயக்கம், மனதின் இயக்கம், உன்னுடைய அறிவு என அனைத்தும் இந்த பிராண சக்தியால் தான் நடக்கிறது. அந்த பிராணனை பற்றி தெரிந்து கொள்ளாமல், அதை அடக்க கற்றுக்கொள்ளாமல் வெறும் புத்தகங்களை படிப்பதாலோ அல்லது மந்திரங்களை வாய் வழியாக உச்சரிப்பதாலோ எந்த பயனும் இல்லை. உண்மையான குரு உனக்கு அந்த பிராண வித்தையை, ஜீவ கலகலப்பு அல்லது பிராணாயாமத்தின் உன்னத நிலை கற்றுத்தந்து உன்னை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்துச் செல்வார். உனக்குள் இருக்கும் பிராணனை நீ எப்போது உணர்கிறாயோ அப்போது உனக்கு வெளியில் எந்த குருவும் தேவைப்பட மாட்டார். உனது பிராணனே உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் உன்னத குருவாக மாறிவிடும். பிராணனின் முக்கியத்துவத்தையும் உண்மையான குருவின் இலக்கணத்தையும் குரு மிக ஆழமாக விளக்கியுள்ளார். சீடன்: குருவே, பிராணனே எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கும் உண்மையான குரு என்பதை மிக அழகாக விளக்கிவிட்டீர்கள். ஆனால் எனக்குள் மற்றொரு சந்தேகம் எழுகிறது. நாம் ஆன்மீக நூல்களிலும் பெரியோர்கள் சொல்லியும் கேட்டிருக்கிறோம், குருவின் அருள் இருந்தால் மட்டுமே ஒருவனுக்கு முக்தி கிடைக்கும், குருவருள் இன்றி திருவருள் இல்லை என்று சொல்கிறார்களே. அப்படி என்றால் அந்த குருவின் அருள், குருஸ் கிரேஸ் என்பது உண்மையில் என்ன? வெளியில் இருக்கும் குரு நமக்கு தரும் ஆசீர்வாதமா அது? குரு அப்பனே, இதிலும் மக்கள் பெரிய மயக்கத்தில், அறியாமையில் இருக்கிறார்கள். குருவின் அருள் என்பது வெளியில் இருக்கும் ஒரு மனிதர் உனது தலையில் கை வைத்தோ அல்லது உன்னை ஆசீர்வதித்தோ தருவதல்ல. அது அப்படி வெளியில் இருந்து வரும் ஒன்றும் அல்ல. உண்மையான குருவருள் என்பது என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கும் பிராணனை, சுவாசத்தை நீ வீணாக்காமல் உள்நோக்கி இழுத்து உனது மனதை அடக்கி உனக்குள்ளேயே நிலைநிறுத்துகிறாய் அல்லவா? அந்த பயிற்சி காலத்தில் உனக்குள் ஏற்படும் உன்னதமான அமைதியும் விழிப்புணர்வுமே குருவின் அருள். சுருக்கமாக சொன்னால், உன்னுடைய மனமானது வெளி உலக விஷயங்களில் அலையாமல் உள்முகமாக திரும்பி உனக்குள் இருக்கும் ஜீவ ஒளியில் லயித்திருக்கும் அந்த உன்னத நிலைதான் குருவின் அருள். உன்னுடைய தூய்மையான மனமே உனக்கு அருளாக மாறுகிறது. உனக்குள் இருக்கும் பிராணன் எப்போது மேல் நோக்கி சென்று சுழுமுனையில் நிலை பெறுகிறதோ அப்போது குருவருள் உனக்குள்ளேயே தானாக ஊற்றெடுக்கும். சீடன்: அப்படியானால் சுவாமி, வெளியில் இருக்கும் குருவின் அருளுக்கும் நாம் செய்யும் ஆன்மீக பயிற்சிக்கும் என்னதான் சம்பந்தம்? குரு சம்பந்தம் இருக்கிறது. வெளியில் இருக்கும் குருவின் வேலை உனக்கு அருள் தருவது அல்ல, உனக்குள் இருக்கும் அருளை நீயே கண்டுகொள்ளும் வழியை காட்டுவதுதான். உதாரணமாக, ஒரு இருட்டு அறைக்குள் நீ இருக்கிறாய். அங்கே ஒரு விளக்கு இருக்கிறது, ஆனால் அது ஏற்றப்படவில்லை. வெளி உலக குருவானவர் ஒரு தீக்குச்சியை போன்றவர். அவர் வந்து அந்த விளக்கை தன் உபதேசத்தால் ஏற்றி வைக்கிறார். விளக்கு எரிந்தவுடன் அந்த அறைக்குள் இருக்கும் இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறது. இப்போது சொல், அந்த வெளிச்சம் தீக்குச்சியால் வந்ததா அல்லது விளக்கிற்குள் இருந்த எண்ணெயாலும் திரியாலும் வந்ததா? தீக்குச்சி ஒரு தூண்டுதல் மட்டுமே. வெளிச்சம் தந்தது விளக்கிற்குள் இருந்த எண்ணெயும் திரியும் தான். அதே போல உனக்குள் இருக்கும் பிராணனும் மனமும் தான் உனக்கு ஒளியை தர வேண்டும். வெளி உலக குரு அந்த ஒளியை தூண்டிவிடும் தீக்குச்சி மட்டுமே. விளக்கு எரிந்து வெளிச்சம் தருவதுதான் குருவருள். சீடன்: ஓ குருவே, எவ்வளவு பெரிய உண்மையை எவ்வளவு எளிமையாக விளக்கிவிட்டீர்கள். குருவருள் என்பது நமக்குள்ளே நாம் செய்யும் பிராண பயிற்சியின் மூலம் விளையும் ஆன்மீக அனுபவமே தவிர வெளியில் இருந்து யாரோ தரும் பிச்சை அல்ல என்பதை இப்போது நான் தெளிவாக உணர்கிறேன். இப்படியாக குருவின் விளக்கங்கள் சீடனின் மனதில் இருந்த மூட நம்பிக்கைகளையும் வெளி உலக மாயைகளையும் ஒவ்வொன்றாக உடைத்திருக்கின்றன. குருவின் இந்த விளக்கங்களால் சீடனின் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கிறது. அடுத்தபடியாக இந்த அத்தியாயத்தின் மிக முக்கியமான பகுதிக்கு அவர்கள் நகர்கிறார்கள். தொடர்ந்து பார்ப்போம். சீடன்: ஓ குருவே, உங்கள் உபதேசங்கள் ஒவ்வொன்றும் என் அறியாமை இருளை போக்கும் பேரொளியாக விளங்குகின்றன. குருவருள் என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல, அது நமக்குள்ளே நம் பிராணன் அடங்கும் நிலைதான் என்பதை இப்போது நான் ஐயமற தெரிந்து கொண்டேன். ஆயினும் என் மனதில் இன்னும் ஒரு இறுதி சந்தேகம் எஞ்சி இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள பல மதங்களும் சாஸ்திரங்களும் ஒருவன் முக்தி அடைய வேண்டுமானால் அவன் பல புனித இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும், பல தெய்வ உருவங்களை வழிபட வேண்டும் என்று கூறுகின்றனவே. ஆனால் நீங்களோ எல்லாமே நமக்குள்ளே இருக்கும் பிராணனில்தான் இருக்கிறது என்கிறீர்கள். அப்படியானால் இந்த வெளி உலக வழிபாடுகளுக்கும் புனித தலங்களுக்கும் ஆன்மீகத்தில் இடமே இல்லையா? குரு அப்பனே, இதற்கும் நமது கண்ணாடி உதாரணமே பதிலாகும்.
மக்கள் ஏன் புனித இடங்களுக்கும் கோவில்களுக்கும் தேடி அலைகிறார்கள்? தங்களுக்கு வெளியில் எங்கோ ஓரிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்று அவர்கள் நினைப்பதுதான் அதற்கு காரணம். உண்மையில் இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்கும் அந்த பரம்பொருள் எங்கும் நிறைந்தது. அது உனக்குள்ளும் பிராணனாக வீற்றிருக்கிறது. அப்படி உனக்குள்ளே இருக்கும் கடவுளை உன்னால் உணர முடியாத போதுதான் நீ அதை வெளியில் உள்ள சிலைகளில் தேடி அலைகிறாய். வெளியில் இருக்கும் சிலைகளும் கோவில்களும் உனக்குள் இருக்கும் கடவுளை நீ உணர்வதற்காக வைக்கப்பட்ட ஆரம்பகால வழிகாட்டிகள் மட்டுமே. ஆனால் உண்மையான புனித தலம், தீர்த்த யாத்திரை எது தெரியுமா? உன்னுடைய உடல்தான் அந்த புனித பூமி. உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பிராணவாய்தான் உண்மையான புனித தீர்த்தம், நீர். எவன் ஒருவன் தனது கவனத்தை வெளி உலகப் பொருட்களில் சிதறவிடாமல் தனது பிராணனை உள்நோக்கி இழுத்து மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை வழியாக மேல் நோக்கி செலுத்தி சிரசில் தலை உச்சி சகசிராரம் நிலைநிறுத்துகிறானோ அவன்தான் உண்மையான தீர்த்த யாத்திரையை செய்கிறான். உனக்குள் இருக்கும் அந்த பிராண ஒளியை நீ தரிசிப்பதே உண்மையான தெய்வ வழிபாடு. அதை விடுத்து உனக்குள் இருக்கும் பிராணனை வீணாக்கி கொண்டே நீ உலகத்தை சுற்றி வருவதால் எந்த பயனும் இல்லை. சீடன், குருவே. அப்படியானால் குருவே தெய்வம், குரு பிரம்மா குரு விஷ்ணு என்று சொல்வதன் உண்மையான அர்த்தமும் இதுதானா? குரு, ஆம், முற்றிலும் உண்மை. குருவே தெய்வம் என்று நாம் சொல்லும்போது அது வெளியில் இருக்கும் எந்த ஒரு மனித உடலையும் குறிப்பது அல்ல. உனக்குள் இருந்து கொண்டு உன்னை எப்போதும் இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த பிராணநாதன் தான் ஜீவன் உண்மையான குரு. அவரேதான் தெய்வமும் ஆவார். உன்னுடைய பிராணன் உன்னை விட்டு பிரிந்தால் இந்த உடலுக்கு ஏதேனும் மதிப்பு உண்டா? இல்லை, அது வெறும் சடலமாகிவிடும். அப்படியென்றால் இந்த உடலை நான் என்று வாழ வைப்பது எது? அந்த பிராணன் தானே. அந்த பிராணனே உனக்குள் இருக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாமே. எனவே உனக்குள் இருக்கும் அந்த பிராணனை உணர்ந்து அதனுடன் உனது மனதை ஐக்கியப்படுத்துவதுதான் உண்மையான குரு தத்துவம். இதை எவன் ஒருவன் ஆழமாக உணர்கிறானோ அவனே ஜீவமுக்தன் ஆகிறான். அவனுக்கு வெளியில் எந்த குருவும் இல்லை, எந்த பாரபட்சமும் இல்லை. அவனும் அந்த பரம்பொருளும் ஒன்றே ஆகிவிடுகிறார்கள். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களின் சித்த வேதம் நூலின் 2வது அத்தியாயமான குரு தத்துவம் இத்துடன் நிறைவடைகிறது. வெளியில் தேடும் குருவை விட நமக்குள்ளே இயங்கும் பிராணனே உண்மையான குரு என்பதை இந்த அத்தியாயம் மிக அழகாக நமக்கு உணர்த்துகிறது.